எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய டெக் டிப்ஸ் இன் தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அதோட இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றாலும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டால் நான் புதிய வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணியிருக்கல அதை வந்து நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறிய தரலாம். ஓகே, இன்றைய பதிவு என்னவென்றால் உங்களுடைய ஜிமெயில் இன்பாக்ஸை வந்து எவ்வாறு மேனேஜ் பண்ணுறது என்பதை பற்றித்தான் நான் இன்று உங்களுக்கு காட்டித்தர போகின்றேன். இன்றைய காலங்களில் வந்து அநேகமானவர்கள் இமெயில் வைத்திருக்கின்றோம். அது வந்து ஜிமெயிலாக இருக்கலாம், அல்லாவிட்டால் அவுட்லுக்காக இருக்கலாம். ரைட், அப்போ இமெயில் வைத்திருந்தால் அது நிச்சயமாக நீங்கள் அந்த இமெயில் இன்பாக்ஸை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செக் பண்ணுதல் வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து ஒதுக்கி அந்த இமெயிலை வந்து ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி, இப்போ இம்பார்ட்டண்டான இமெயில் இருந்தால் அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ சில இமெயிலை வந்து உடனடியாக ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம். இப்படி பல வகையான இமெயில்ஸ் வந்து உங்களுடைய இமெயில் பாக்ஸில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். ரைட், ஆகவே அந்த இமெயிலை வந்து நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். ரைட், இப்போ பாருங்கள், அப்போ நான் இன்றைக்கு காட்டித்தர போகிறது வந்து ஜிமெயிலை நாங்கள் வந்து எவ்வாறு நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி. அதாவது இப்போ இமெயில் இன்பாக்ஸில் வந்து பல வகையான இமெயில்ஸ் வந்து வரும். சிலது வந்து உடனடியாக நீங்கள் ரிப்ளை பண்ணணும், சிலது வந்து இம்பார்ட்டன்ட் இமெயிலாக இருக்கலாம். ரைட், சில நேரத்தில் சில இமெயிலை வந்து நீங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கலாம். கொஞ்சம் திருப்பி ஒரு நாளைக்கு பிறகோ அல்லது சிறிது நேரத்துக்கு பிறகோ நீங்கள் அதை ரிப்ளை பண்ண வேண்டி இருக்கலாம். ரைட், அப்போ நாங்கள் இந்த ஜிமெயிலை எப்படி நாங்கள் வகைப்படுத்தி அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். ஓகே, லெட்ஸ் இத டெமோ. பொதுவாக உங்களுடைய இமெயில் பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதாவது அந்த இமெயில்கிற கேட்டகரிஸ் வந்து கிட்டத்தட்ட 2, 3 அல்லது 4 வகையான கேட்டகரிஸ் தான் பொதுவாக காணப்படும். ரைட், ஒன்று வந்து ஃபாலோ அப், அடுத்தது வந்து அவாய்டிங் ரெஸ்பான்ஸ், அடுத்தது வந்து நீட் டு ரீட், மேபி இன்னொரு கேட்டகரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸ். ரைட், ஆகவே இந்த 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 கேட்டகரிஸை நாங்கள் வந்து ஜிமெயிலில் லேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணித்தான் இதை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் முதல்ல அந்த லேபிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஜிமெயில் இன்பாக்ஸுக்கு வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னுடைய இன்பாக்ஸ் வந்து நிறைய நான் ரீட் பண்ணாத இமெயில்ஸ் வந்து இங்கே காணப்படுகின்றது. ஓகே, இப்போ நாங்கள் லேபிள்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்டில் லேபிள்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ப்ளஸ் சைன் ஒன்று இருக்குது. இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணும் பொழுது நாங்கள் வந்து இப்போ லேபிள்ஸை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பொதுவாக நான் ஒரு ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா, லேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கல ப்ராக்கெட்டை போட்டு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணுறது. ரைட், இது ஏன்னு சொன்னால் என்னுடைய லேபிள்ஸில் வந்து இது இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற லேபிள்ஸ் எல்லாம் டாப்பில் இருக்கும். ரைட், மற்றது இங்கே வந்து நெக்ஸ்ட் லேபிள் நான் வந்து அது செய்யலை. இப்போ க்ரியேட். ரைட், அப்போ இங்கே பாருங்கள், அந்த ஃபாலோ அப் வந்து இங்கே காணப்படுகின்றது. ஓகே, அடுத்ததை க்ரியேட் பண்ணுவோம். ரைட், அடுத்தது வந்து ப்ராக்கெட் அவாய்டிங் ரெஸ்பான்ஸ். ஓகே, அதேமாதிரி மற்றது நீட் டு ரீட். ரைட், அடுத்தது இம்பார்ட்டன்ட். அது எனக்கு வர இம்பார்ட்டன்ட் இமெயில் எல்லாத்தையும் நான் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே இம்பார்ட்டன்ட் போடுறேன். சரியா, இப்போ நாங்கள் இந்த லேபிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ரைட், மற்றது இதை நாங்கள் வந்து கலரைஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு எடுப்பாக தெரியும். ரைட், இப்போ அந்த கலரை வச்சுக்கொண்டு இப்போ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்குள்ளே இமெயில் இருக்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட், அதை கலரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லேபிள்ஸுக்கு கிட்ட வந்து இங்கே பாருங்கள், இந்த வெர்டிக்கல் லிப்ஸிஸ் பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். லேபிள் கலர். ரைட், இப்போ ஏதாவது ஒரு கலரை போடுங்க. ரைட், அதேமாதிரி எல்லா லேபிள்ஸுக்கும் நாங்கள் வந்து கலரை போடுவோம். ரைட், இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸுக்கு கலர் வந்து ரெட்னு போடுறேன். மற்றது ஓகே, இப்போ வந்து கலரைஸ் வந்து பண்ணிட்டோம் இப்போ வந்து எங்களோட லேபிள்ஸுக்கு. ஓகே, இப்போ நாங்கள்
அந்த எங்களுடைய ஜிமெயில் இன்பாக்ஸில் வந்து இப்போ நாங்கள் லேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த லேபிள்ஸுக்கு நாங்கள் கலரைஸும் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் செட்டிங்குக்கு போய் எப்படி நாங்கள் மல்டி இன்பாக்ஸஸை க்ரியேட் பண்ணி இந்த லேபிளோட லிங்க் பண்ணுறது என்பதை பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக நாங்கள் இந்த மல்டிபிள் இன்பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். இதற்கு நீங்கள் இங்கே பாருங்கள், இதில் காணப்படுகின்ற கியர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரைட், அப்போ இதில் வந்து உங்களோட எல்லா செட்டிங்கும் இங்கே இருக்குது. ரைட், இதில் வந்து கீழே பார்க்கல பாருங்கள், இங்கே மல்டிபிள் இன்பாக்ஸஸ் இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரைட், திருப்பியும் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ரைட் இந்த கஸ்டமைஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ரைட் இப்போ வந்து நாங்கள் இந்த மல்டிபிள் இன்பாக்ஸஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், அப்போ நாங்கள் வந்து முதலாவதாக அதாவது இந்த லேபிளோட லிங்க் பண்ண போகிறோம். ரைட், அப்போ இதில் வந்து இப்போ நாங்கள் முதலாவதாக எங்களுடைய அவைட்டிங் ரெஸ்பான்ஸ்ன்ற இன்பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ரைட், இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும், லேபிள் தென் செமிகோலன். ரைட், இப்போ நீங்கள் இதில் இந்த இந்த லேபிளோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸாக்ட் கேரக்டர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் எப்படி நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதே வேர்டை தான் நீங்கள் பாவிக்க வேண்டும். ரைட், அப்போ வேறு நீங்கள் அவைட்டிங் ரெஸ்பான்ஸ். ரைட், இதுக்குரிய ஃப்ரெண்ட்லி நேம் நீங்கள் கொடுக்கலாம், அது என்னவாகவும் இருக்கலாம், நான் அதை சேமாக தான் கொடுக்குறேன். ரைட் ரைட் இதே மாதிரி இந்த மற்ற 3 லேபிள்ஸுக்கும் நாங்கள் இன்பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் மற்ற லேபிள்ஸுக்கும் நாங்கள் இன்பாக்ஸஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். மற்றது இதில் பெரிதாக நாங்கள் பெரிய மாற்றங்கள் செய்ய விருப்பமில்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த மல்டிபிள் இன்பாக்ஸ் பொசிஷனை வந்து எனக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைட்டில் வரது விருப்பம். ரைட், ஆகவே இதை ரைட் ஆஃப் த இன்பாக்ஸ்ன்றதை போட்டுட்டு நாங்கள் சேவ் சேஞ்சஸ் என்பதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், எங்களுக்கு இங்கே இந்த இப்போ வந்து கிட்டத்தட்ட இது மெயின் இன்பாக்ஸ். இங்கால எங்களுக்கு இன்னும் 4 இன்பாக்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த மல்டிபிள் இன்பாக்ஸஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இப்போ வந்து இந்த இமெயில்ஸுக்கு நீங்கள் வந்து லேபிள் பண்ணுதல் வேணும். ரைட், அதாவது லேபிள் பண்ணும் பொழுது அந்த இமெயில்ஸ் வந்து இந்த இன்பாக்ஸஸுக்கு போகும். ரைட், இப்போ நீங்கள் வந்து இமெயிலை நீங்கள் லேபிள் பண்ணிக்கல அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ உதாரணமாக இப்போ ஃபாலோ அப் இமெயில்ண்டா நீங்கள் அதை ஃபாலோ அப் இமெயில்னு சொல்லி லேபிள் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் இமெயில்னு சொன்னால் அது இம்பார்ட்டன்ட் இந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து லேபிள் பண்ணணும். ரைட், இப்போ நான் வந்து அதை மீனிங் இல்லாமல் இப்போ என்னட்டு இருக்கிற இமெயில்ஸில் வந்து நான் எவ்வாறு இந்த லேபிள்ஸ் ஆட் பண்ணுறது என்பதை தான் காட்டித்தரேன். ரைட், அப்போ அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் உங்களை இமெயிலில் நீங்கள் செய்யக்கல மீனிங்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் செய்யுங்க. அதாவது இப்போ நீட் டு ரீட், இப்போ ஒரு இமெயில் வந்து நீங்கள் கட்டாயமாக வாசிக்க வேணும்னு சொன்னால் அதை வந்து நீட் டு ரீட்னு சொல்லி லேபிள் பண்ணுங்கள். ரைட், இப்போ நான் வந்து இதை லேபிள் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்டித்தரப்படும். இப்போ முதலாவது நான் வந்து இதை லேபிள் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இங்கே அதாவது அந்த இமெயிலை ரைட் கிளிக் பண்ணி போட்டு இங்கே பாருங்கள் லேபிள் ஆசன் இருக்குது, அதை நான் வந்து அவைட்டிங் ரெஸ்பான்ஸ் சொல்லி போடுறோம். ரைட், இப்போ அந்த கலர் நாங்கள் அந்த கலரைஸ் பண்ணுறதால பாருங்கள் அது அந்த கலரில் அது காட்டுது. ரைட், இப்போ அதேமாதிரி இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி போட்டு லேபிள் ஆஸ் இதை வந்து ஏதாவது ஒன்றில் போடுவோம். ரைட், இப்போ நான் வந்து இதை ஃபாலோ அப்பில் போடுறேன். ரைட், அப்போ நாங்கள் அவைட்டிங் ரெஸ்பான்ஸில் ஒரு இமெயில் போட்டுட்டோம், ஃபாலோ அப்பில் ஒன்று போட்டுட்டோம். ரைட், மேட்டது இதை கிளிக் பண்ணி போட்டு இதிலிருந்தும் நீங்கள் இதை வந்து லேபிள் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணி லேபிள் அதை வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லி போடுறோம். ரைட், கோ பேக். ரைட், தென் இதை வந்து நீட் டு ரீட்னு சொல்லி போடுறோம். ரைட், ரைட் கிளிக் பண்ணி போட்டு லேபிள் ஆஸ் நீட் டு ரீட். ரைட், அப்போ இந்த இன்பாக்ஸஸில் வந்து இப்போ வந்து இந்த இமெயில்ஸ் எல்லாம் நாங்கள் லேபிள் பண்ணி இந்த இன்பாக்ஸஸுக்கு கொண்டுட்டோம். ரைட், இப்போ நீங்கள் இந்த இமெயிலை வந்து ஆர்கைவ் பண்ணி விடலாம். ரைட், இங்கே பாருங்கள் இதில் இருக்குது ஆர்கைவ். அப்போ அந்த இமெயில்ஸ் எல்லாம் இதிலிருந்து மூவ் பண்ணிட்டுது. ரைட், ஆனால் இந்த இன்பாக்ஸில் அது இருக்குது. ரைட், இப்போ பாருங்கள், இப்போ நீட் டு ரீட்ன்ற இந்த இமெயிலை நீங்கள் வாசித்து முடித்த பிறகு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ இது வந்து நீட் டு ரீட்ன்றது நீங்கள் ஆல்ரெடி வாசிச்சிட்டீங்க. ரைட், அப்போ அந்த இமெயில் வந்து இனி வந்து இந்த நீட் டு ரீட்ன்ற இந்த பாக்ஸில் இருக்க தேவையில்லை. அப்போ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும் பொழுது இப்போ போய் பாருங்கள், அது வந்து இந்த நீட் டு ரீட்ன்ற இந்த இன்பாக்ஸில் இருந்து டிலீட் பண்ணப்பட்டுது. அதே நேரத்தில் உங்களோட மெயின் இன்பாக்ஸில் இருந்தும் அது ஆர்கைவ் பண்ணிட்டுது. ரைட், அது இந்த மாதிரி நீங்கள் இதில் ஒவ்வொன்றுக்கும் செய்யலாம். ரைட், இந்த மல்டிபிள் இன்பாக்ஸஸ் ஏரியாவில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ வந்து இப்போ சில இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் இதை கிளிக் பண்ணது மூலம். ரைட், கிளிக் பண்ணது மூலம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். அதே நேரத்தில் இப்போ இம்பார்ட்டன்ட் இந்த இமெயிலில் வந்து இப்போ நிறைய இமெயில்ஸ் இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணது மூலம்
அதை வந்து இப்போ எல்லா மெசேஜையும் நீங்கள் இதில் ஒரே நேரத்தில் பார்க்கலாம், ரைட்? அதேமாதிரி இப்போ நிறைய இமெயில்ஸ் இருந்தால் இந்த அரோமாக்களை நீங்கள் அப் அண்ட் டவுன் கிளிக் பண்ணது மூலமும் நீங்கள் அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி கலாப்ஸ் பண்ணி செய்யலாம். ஓகே, நான் இங்கு சொல்லித்தந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய ஜிமெயிலை நீங்கள் ப்ராப்பராக வச்சிருக்கலாம், ரைட்? இந்த முறைகள் இதே மாதிரியான பல வீடியோக்களை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண இருக்கின்றேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.